பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். உன்னதமான அனுபவங்க மோசைக்கு தேவன் கொடுத்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. ஆண்டவர் மோசையை சந்திப்பதற்கு அவர் மோசேக்கு அழைப்பை கொடுத்தார். சீனாய் மலை 15ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. எனக்கு அன்பானவர்களே, ஜெப அறைக்குள்ள வரும்போது ஒரு தெய்வீக பிரசன்னத்தை நாம் தினந்தோறும் உணர முடியுங்க. ஜெபம் என்பது சாதாரண ஒன்று அல்ல, தேவனை சந்திக்கிற ஒரு உன்னத அனுபவம். உங்க வீட்டுல எல்லாவற்றுக்கும் ஒரு இடம் இருக்குல்ல, சாப்பிட இடம், தூங்குற இடம், படிக்கிற இடம், உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு கூட ஒரு இடம் வச்சிருக்கிறோம், டிவி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம், ஃப்ரிட்ஜுக்குன்னு ஒரு இடம், கிரைண்டருக்குன்னு ஒரு இடம், கிச்சனுக்குன்னு ஒரு இடம். ஆனால் ஜப அறை இருக்கிறதா? ஜபிப்பதற்கான ஒரு தனி இடம் இருக்குதா? அங்க தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இந்த நாளில ஒரு மேகம் அங்கு மலையை மூடினது போல உங்கள் வீடுகளிலும் ஒரு மேக ஸ்தம்பம் இந்த புதிய நாளிலே கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தோடு உங்களோடு இடைபடுவார். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடிற்றாம். அந்த மேக ஸ்தம்பம் தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமா இருந்தது. 7ஆம் நாளிலே மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது பல நேரங்கள்ல நம்ம ஜெபத்தை ஏதோ அவசரமா செய்யற மாதிரி பல வேலைகளையே மனத்துல வைத்து கொண்டு சீக்கிரம் போகணும், ஜெபத்தை முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பணும், பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஏதோ ஒரு அவசர வேலையே மைண்ட்ல ஏற்கனவே ப்ரீ ஆக்குபைட் மைண்ட் சொல்லுவாங்க. ஏற்கனவே சில காரியங்களை அதை அழுத்தமா வச்சுட்டு உள்ள ஜோம் பண்ண போனா எப்படிங்க தேவ பிரசன்னத்தை உணர முடியும்? தேவ சமூகத்துல காத்திருக்கிற நேரம் தான் தேவன் நம்மோடு பேசும் நேரம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு காத்திருக்கிற ஒரு நேரம் இருக்குதா? கொஞ்சம் நீங்க ஜப அறைக்குள்ள போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், சிந்தனை பண்ணி பாருங்களேன். செல்போனை ஆஃப் பண்ணி வைங்க, வேற எந்த காரியத்தையும் முன்ன வைக்காதீங்க. ஜெபம் பண்ணும்போது தான் வீட்டுல தொலைஞ்சு போன பொருள்லாம் கண்ணு முன்னால் நிற்கும். ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் அப்பதான் ஐயோ நம்ம போன் பண்ண நினைச்சோமே, பண்ணலையே நினைப்போம், கேஸ் ஆஃப் பண்ணலையே, மோட்டர் ஆஃப் பண்ணலையே, இதெல்லாம் நமக்கு தண்ணி டேங்க் ஃபுல் ஆயிடுமே, இதெல்லாம் ஞாபகம் வரும். அப்பதான் கடங்காரெல்லாம் கண்ணு முன்னால வந்து நிற்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? ஜெபம் பண்றதுக்கு முன்னால எல்லாவற்றையும் ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு, அப்பா உங்க சமூகத்தை நான் வரேன், என் கூட நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவர் கரத்துல விட்டு கொடுத்துட்டு ஜப அறைக்குள்ள போங்களேன். ஒரு மகிமை மேகம் நீங்கள் காத்திருக்கிற நேரத்துல தேவன் உங்களோடு பேசுவார். அவர் சத்தத்தை கேட்டுட்டு உங்க ஜப அறைக்குள்ள விட்டு வெளியே வாங்கலேன். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில சவாலா இருக்கிறதோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில உங்களை விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்க ஒரு அசாதாரணமான பலனை கர்த்தர் கொடுப்பார். அதுதாங்க பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல். இந்த நேரத்துல இந்த மோசையின் சீனாய்மலையின் அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்தோம். தேவனுக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு அனுதினமும் பேசுவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, அப்பா மோசையோடு சீனாய் மலையில ஆண்டவரே 6 நாள் மேகம் மூடிற்று, 7ஆம் நாளிலே நீர் பேசினீரே. நாங்களும் அப்பா ஜெபத்தை ஏதோ அவசரமா செய்து விட்டு போகாதபடி தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்துல நாங்கள் தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ஜெப இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சம்பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுங்க. நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.